100 கோடி ரூபாய் ஒரு தாவேகா எம்எல்ஏக்கு என்பது வரை ட்ரை பண்ணுங்க என்று மேலிடத்திலிருந்து உத்தரவுகள் வர அது கொடுக்கலாம்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. உங்களுக்கு நாங்கள் 4 பேரும் அதிமுக திமுக கூட்டணிக்கு ஆதரவு தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் எப்போ உடனடி இது 5ஆம் தேதி வந்த உடனே 6ஆம் தேதி முதல் வேலையாக நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவுன்னு லெட்டரே கொடுத்துட்டாங்க. இமெயிலில் தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் லெட்டரில் அது இல்லை. சரி, கவர்னருக்கு கொடுக்கறதுல அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுங்கிற வார்த்தை தான் இருக்கணும். ஸோ அப்போ அதனால 234ல் 113 விஜய் சீட்டையும் சேர்த்துட்டிங்கன்னா அதை எடுத்திங்கன்னா 133 குறைஞ்சிருது, 233 குறைஞ்சிரும். 100 வாங்கிக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இங்கே திருப்பி போட்டி போட்டு வெற்றி பெற வைக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். பட் விஜய் தரப்புக்கு போனால் அது முடியலாம். இப்போ திமுகலேருந்து ஒரு 5-6 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு திருப்பி நின்னாங்கன்னா இங்கே திருப்பி நின்னா உதயசூரியனில் ஜெயிக்கிற இது சென்னையில் இருக்கிற யாராலும் முடியும்னு நம்பிக்கை இல்லை. திமுகவுடைய ஓட்டு 40% 2 தொகுதியில் தான் தாண்டிச்சு. தாவேகா டிநகரத்தில் 1 தான் 38, மீதி எல்லாமே 45க்கு மேலே, 2 44 விருகம்பாக்கமும் வேளச்சேரி. ஸோ மீதி எல்லாம் 47க்கு மேலே. ஸோ இதுக்கு மேலே உதயநிதி 5 வருஷத்துக்கு பிறகும் அரசு பணத்தில் 10-15 எம்எல்ஏவை வாங்கிட்டு பண்ணலாம்னு திட்டம் போட்டாங்க. நேற்றைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்கார், என்னை முதலமைச்சராக, அதாவது எடப்பாடி தலைமையில் ஆட்சின்னா தானே ஒத்துக்கல, ஸோ விஜய்க்கு எதிராக அவரை விட சூப்பர் ஸ்டாரை போடுவோன்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்ததற்கு அது காரணம் நாங்கள். அப்புறம் அது சரி வராதுன்னு உடனே திரும்ப பெயர் எடுக்கப்பட்டது, அதுக்கும் அவங்க ஒத்து வரலன்னு. ஸோ கடைசியாக 10 தாவேகா உருவிட்டா அவங்களுக்கு இருக்காதுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போ தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் மற்ற கட்சியினருக்கு விலை போகக்கூடிய அளவுக்கு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கதா சில தகவல் வருது. முன்னாள் அமைச்சர் தாவேகா எம்எல்ஏ 11 பேருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. குதிரை பேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் குதிரை பேரம் செய்வதற்கு உண்டான ஆட்சி இந்த ஆட்சி கிடையாது, குதிரை வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்ட்டு பதில் கொடுத்துருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை நடப்பது உண்மையா? இல்லை, 100 கோடி ரூபாய் ஒரு தாவேகா எம்எல்ஏக்கு ஒரு எம்எல்ஏவிற்கு 100 கோடி ரூபாய் என்பது வரை ட்ரை பண்ணுங்க என்று மேலிடத்திலிருந்து உத்தரவுகள் வர அது கொடுக்கலாம்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. காமராஜிற்கு அமமுக இந்த தொகுதி, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நம்ம மன்னார்குடி தொகுதி டிஆர்பி ராஜாவை தோற்கடித்த காமராஜருக்கு 30 கோடி கொடுத்து முதலில் அவரை இது பண்ணாங்க. பட் அவர் என்ன சொல்லிட்டார், இந்த ரேட்டு பற்றி நான் இப்போ பேசல, உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கிறேன், ரேட் விஷயத்தை அப்புறம் பேசிக்கலான்னாங்க. அமமுகலேருந்து அப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு பிடிச்ச உடனே 30 அதை விட ஜாஸ்தி வாங்கி தரேன், உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஏன்னா அவங்க பல வருஷங்கள் பழக்கணுன்னு அவர் வேறு வழி இல்லாமல் கூட போனார். பட் நேற்றுக்கு சட்டமன்றத்தில் மிக தெளிவாக நான் உங்களோட இருக்கேன்ட்டு இது பண்ணிவிட்டு ஸோ அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டார். ஒரு எம்எல்ஏங்கிறதுனால அவர் போனாலும் கட்சிக்கும் பவர் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட அவருக்கே முதலில் 30 ஸ்வீட் பாக்ஸ் வரை மினிமம் ஆஃபர் பண்ணப்பட்டு தேவை என்றால் அதிகரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 50 வரைக்கும் ரெடின்னா திமுக சைடில் 100 வரைக்கும் பிளான் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு நாங்கள் 4 பேரும் அதிமுக திமுக கூட்டணிக்கு ஆதரவு தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் எப்போ உடனடி இது 5ஆம் தேதி வந்த உடனே 6ஆம் தேதி முதல் வேலையாக நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவுன்னு லெட்டரே கொடுத்துட்டாங்க. இமெயிலில் தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் லெட்டரில் அது இல்லை. சரி, கவர்னருக்கு கொடுக்கறதுல அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுங்கிற வார்த்தை தான் இருக்கணும். ஸோ அப்போ அதனால இப்போ 234ல் 113 விஜய் சீட்டையும் சேர்த்துட்டிங்கன்னா அதை எடுத்திங்கன்னா 133 குறைஞ்சிருது, 233 குறைஞ்சிரும். ஸோ அப்போ 113 வந்துருச்சு. காமராஜையும் சேர்த்துட்டா 114. அப்போ இப்போ இதில் ஒரு சீட்டை இன்னொன்னையும் கழிச்சாகணும், அது பிஜேபி
சீட்னு வச்சுக்கோங்க. அப்போ 232ல் அங்கே 112, 4 கம்யூனிஸ்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா 228, 228ல் பாதி 114. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் 2 சமமாக வந்து நிற்கிது. ஸோ இப்போ இது கம்யூனிஸ்டுகளை இதில் கட்டுப்படுத்த முடியாது. கம்யூனிஸ்ட் சொன்னால்தான் நான் வருவேன்னு விசிக அறிக்கை விட்டார். ஸோ இந்த நேரத்தில் ஒரு 10 பேர் 20 பேரை தூக்க முடியுமா என்ற முயற்சி நடந்தது. 10 கோடின்னு என்ன 100 கோடின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு ஃப்ளையரில் பார்த்தது. ஐ மீன் நியூஸ் பேப்பர்லையா இல்லை இதுலையான்னு ஞாபகம் இல்லை, வலைதளங்களே. ஸோ மிக நிச்சயமாக பேசப்பட்டது. ஏன்னா டெல்டா போன்ற பகுதிகளில் ரொம்ப ஒரு இங்கே இருக்கிற அளவுக்கு ஒரு ஒற்றுமையோ யார் வேட்பாளர் 106 பேர் முன்னாள் திமுக அதிமுக காரங்க. ஐ மீன் குளத்தூரில் வெற்றி பெற்றவரே முன்னாள் பரசுவாக்கம் திமுக எம்எல்ஏ. ஸோ இது ஐ மீன் இன்னும் பார்த்தா வெற்றி பெற்ற ஹேமந்த் வந்து பாஜகவின் வினோத் செல்வத்துடைய தம்பி. இவர் வந்து மதுரை இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அவினாசியின் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் சபாநாயகருடைய மகன் இப்பொழுது லோகேஷ் வந்து இதில் அவர் எம்எல்ஏ. ஸோ எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் நட்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த முயற்சி நடக்கலாம். பட் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன ஸ்லிப் இருக்குன்னு சொன்னால் 10 பேர் வந்தால் எடுக்க முடியாது. பட் 10 பேர் அவங்க 100 வாங்கிக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இங்கே திருப்பி போட்டி போட்டு வெற்றி பெற வைக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். பட் விஜய் தரப்புக்கு போனால் அது முடியலாம். இப்போ திமுகலேருந்து ஒரு 5-6 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு திருப்பி நின்னாங்கன்னா இது வந்து கட்சி தாவல் சட்டங்கள் வந்து எஸ்ஆர் பொம்மைன்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர் பொம்மை 1989 கேஸ். அதுக்கப்புறம் 2010 இன்னொரு தீர்ப்பு வந்தது மன்மோகன் சிங். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அமைச்சரவையில் கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கலைக்கிறது நின்று போச்சு. அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஒரு டெக்னிக்கை பண்ணிடுச்சு. எனக்கு 10 எம்எல்ஏ ஷாட்டுன்னா காங்கிரஸில் இருக்கிற 10 பேர் ராஜினாமா எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிடுவோம், ஓட்டு எடுக்கிறப்ப குறைஞ்சிரும். அப்புறம் அவங்க போய் தாமரையில் கையில் நின்னவங்க தாமரையில் நின்று ஜெயிப்பாங்க. இது எடியூரப்பா அங்கே செஞ்சது. இதே டெக்னிக்கை பல்வேறு மாநிலங்களில் செஞ்சுருக்காங்க. ஸோ 3/2 பங்கு வந்தால் வந்துடும். ஸோ இப்போ என்னுடைய கேள்வி, தாவேக்காலிருந்து இங்கே தாவி வந்தால் இங்கே திருப்பி நின்னா உதயசூரனில் ஜெயிக்கிற இது சென்னையில் இருக்கிற யாராலும் முடியும்னு நம்பிக்கை இல்லை. சென்னையில் திமுகவுடைய ஓட்டு 40% 2 தொகுதியில் தான் தாண்டிச்சு. தாவேக்கா டிநகரில் ஒன்றில் தான் 38, மீதி எல்லாமே 45க்கு மேலே, 44 விருகம்பாக்கமும் வேளச்சேரி. ஸோ மீதி எல்லாம் 47க்கு மேலே. ஸோ இந்த ஒரு அதாவது திமுக எந்த அளவிற்கு இறங்கிச்சுன்னா, நாம் இந்த முறை விஜய்கிட்ட கொடுத்துட்டா இனிமேல் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு அது வந்து ஒரு பொய்யான ஒரு கூற்று அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது கொடுத்துட்டா மறுபடியும் எடுக்க முடியாது. அவள் சார் எம்ஜிஆர் வந்த பிறகு அவருடைய மரணம் வரை 2ல் அவர் வெளியில் போனார். 77 அடுத்த தேர்தல் 77லேருந்து 89 வரைக்கும் ஜெயிக்க முடியல. 88 அவர் மரணம். சரியா? 88 அவர் மரணத்திலே அதுவும் பிரிஞ்சதுனால தான் ஜெயிச்சிங்க. ஐ மீன் 4 பிரிஞ்சு அப்போ 30% தான் ஓட்டு வாங்கினாங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு 3-4 எலெக்ஷனுக்கு போயிடுச்சுன்னா அன்னைக்கு கருணாநிதி என்ற ஒரு சக்தி சார். அன்னைக்கு அரசியல் என்றால் மீட்டிங்கு, பேச்சு, ஸ்ட்ரீட் மீட்டிங்ஸு, இந்த மாதிரி பத்திரிகைகள் படிக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு இதை மோடியை வச்சே புரிய வைக்கலாம் சார். உங்களுக்கு 2019 தேர்தலில் மோடி அவர்கள் மொத்தம் 4-5 யூடியூப் பேட்டி தான் கொடுத்தார். ஆனால் 2024 தமிழகத்தின் தினமலர், தினத்தந்தி உட்பட 106 பேட்டி கொடுத்தார். ஆனால் இந்த முறை விஜய் ஒரு யூடியூப் பேட்டி கூட கொடுக்கல. முழுக்க இன்ஸ்டாவில் அவருடைய பேச்சுக்கள் ஷேர் பண்ணப்படுது. ஸோ அதை பற்றி ஒரு தனி விமர்சனம் போயிட்டு இருக்காது. நான் சொல்கிறது, இன்றைக்கி மீடியா மாறின பிறகு யார் குப்பனும் சுப்பனும் கூட நீங்கள் அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டா, இப்போ அமைச்சராக சிவகாசியிலேருந்து கீர்த்தனான்னு வந்திருக்காங்க. அவங்க வந்து முன்னால் ஷோ டைம் என்ற ஒரு வியூக வகுப்பாளர் கம்பெனியில் வேலை செஞ்சப்போ திரு சந்திரபாபு நாயுடு கம்பெனிக்கு வேலை செஞ்சுருக்காங்க. திமுகவிற்காக அந்த நிறுவனம் இப்பொழுதும் கன்சல்டன்ட். அதுக்கப்புறம் விட்டுட்டு விருது மகள்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கே வந்து சேர்ந்து ஆயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மீடியா மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேஸ் இருந்து பழகினா, இப்போ அண்ணாமலை அதே அளவுக்கு ஒர்க் பண்ணார்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் கலைஞரோ அல்லது ஜெயலலிதாவோ இல்லாத இடத்தில் தனியாக அதே பேச்சு திறமையில் யூடியூப் மூலமாக, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர் பேசினா காட்டாது, அவர் தப்பாக பேசினா தான் சொல்லுவாங்க. ஆனால் யூடியூப் மூலமாகவும் ஒரு 11% ஓட்டு வாங்கி காட்டிட்டார். ஸோ இதுக்கு மேலே உதயநிதி 5 வருஷத்துக்கு பிறகும் அரசு பணத்தில்
உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இப்படி எல்லா செலவுகள் செய்தும் அவருடைய தொகுதியில் கூட காப்பாற்ற முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப 10-15 எம்எல்ஏவை வாங்கிட்டு பண்ணலாம்னு திட்டம் போட்டாங்க. நேற்றைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்கார், என்னை முதலமைச்சராக ஆக்கும் பேச்சு நடந்தது, நேரடியாக என்னிடம் வரவில்லை அப்படிங்கிறார். அதாவது முதல்ல ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சராக போடுவதாக, அதாவது எடப்பாடி தலைமையில் ஆட்சின்னு தானே ஒத்துக்கல, ஸோ விஜய்க்கு எதிராக அவரை விட சூப்பர் ஸ்டாரை போடுவோன்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்ததற்கு அது காரணம் நாங்கள். அப்புறம் அது சரி வராதுன்னு உடனே திரும்ப பெயர் எடுக்கப்பட்டது, அதுக்கும் அவங்க ஒத்து வரலன்னு. ஸோ கடைசியாக 10 தாவேகா உருவிட்டா அவங்களுக்கு இருக்காதுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது எடுபடாது. ஏன்னா தாவேகாலேருந்து ஒருத்தர் போனால் இன்னும் மக்கள் இது ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கும். எப்படி 1980 உங்களுக்கு இது இப்போ பாராளுமன்ற தேர்தலில் 1978 இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டி அவர் மீது கல்லெறியில் நெற்றியில் ரத்தம் பட அதுக்கு அருவருப்பாக கலைஞர் பேசினார். ஆனால் 80 நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி இது கேம்பெயின் பண்ண உடனே நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் திமுக சேர்ந்தால் வெற்றி, 39க்கு 32 சீட்டு. உடனே எம்ஜிஆர் வீன்னு காட்டுவார், 2 காட்டினா 2 சீட்டு தான் கிடைச்சது. கோபியும் சிவகாசியும் தான் ஜெயிச்சாங்க, நாங்கள் 37 ஜெயிச்சோன்னு ஆட்சியை கலைச்சாங்க. ஆனால் மக்கள் மீண்டும் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி விஜயிடமிருந்து பிடிங்க தான் நிச்சயமாக தான் இருக்கும். பட் திமுக அந்த அளவிற்கு இறங்கி செல்வதாக இருந்தது, மக்களுடைய முடிவு கடைசியில் வென்றுள்ளது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.